ஒரு ஊரில் ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு அவருடைய தேவைக்காக ஒரு கழுதையை வளர்த்துட்டு அவர் வந்திருந்தார். அவர் அந்த கழுதை கூட அவர் சொல்கிறதெல்லாம் எல்லா வேலையும் கேட்டு செஞ்சு அவர் கூடவே இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, அதோட மூட்டையை எடுத்துக்கிட்டு சுமந்துட்டு வழியில் போயிட்டுருக்கும்போது கால் தவறி ஒரு குழியில் விழுந்துருச்சு. குழியில் விழுந்ததுமே கழுதை வலி தாங்காமல் கதறி அழ ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரமாக அந்த கழுதை பாவமாக அழுதுகிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபார்மருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாராவது உதவிக்கு வருவாங்களா, நான் என் கழுதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஆனால் சுற்றி முற்றி யாருமே இல்லை. அவர் கடைசியில் ஒரு நிமிஷம் நின்று யோசித்தார். சரி, நம்ம கழுதைக்கும் வயசாயிடுச்சு, அதை இனிமேல் குழியில் தூக்கி எடுத்து எப்படி நம்ம இது பண்ண முடியும், சரி குழியிலே போட்டு மண்ணை போட்டு மூடி புதைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வர வச்சு, சரி இந்த மண்ணெல்லாம் போட்டு இந்த குழியை மூடிடலான்னு சொல்லி மண்ணை போட்டுட்ருக்காங்க. மண்ணை போட போட கழுதை ரொம்ப வேண்டாம் 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 ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு கதறி அழுது. இந்த சத்தம் இந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் அது சவுண்டும் கொடுக்கல, அப்படியே அமைதியாக விட்டுருச்சு. கொஞ்ச நேரமாக மண்ணை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஃபார்மருக்கு ஒரு டவுட்டு, இந்த குழிக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ நடக்குதே, சரி என்னன்னு எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழிக்குள்ளே எட்டி பார்க்குறான். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, அந்த கழுதை மேலே மண் விழுந்ததுமே, தலையிலையும் உடம்புலையும் மண் விழுந்ததுமே, அது ஒரு சிலுத்து அந்த மண்ணையே போட போட அது மேலேயே கால் வச்சு ஏறி அப்படியே மேலே வர ஆரம்பிச்சிது. மண் போட போட ஒவ்வொரு மண்ணையும் உடம்புல சிலுப்பி உடம்புல படாதபடி அந்த மண் மேலே ஏறி அப்படியே மேலே வந்து தரை மட்டத்துக்கு வந்துடுது கழுதை. பயங்கர சந்தோஷம். அதை பார்த்ததுமே பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்ட்டு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஃபார்மர் என்ன பண்ணார், கழுதை எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு போயிட்டார். நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி தாங்க, நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்க நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்க வார்த்தைனாலும் நம்மளை காயப்படுத்தலாம். இதெல்லாம் உன்னால் முடியாது, இதை நீ அச்சீவ் பண்ணிட மாட்ட அப்படிங்கிற வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தலாம். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதையெல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அதில் தான் இருக்குது. இதை கேட்டு நம்ம தாழ்வு மனப்பான்மைக்கு டிப்ரெஷனில் போகிறோமா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தடைக்கல்லும் நம்ம முன்னேறி செல்கிற வெற்றியின் படிக்கற்கள் என்று நினைத்து மேலே முன்னேறுகிறோமா என்று நம்ம சிந்திக்கணும். இந்த ஸ்டோரியில் அந்த கழுதை இன்னும் என் மேலே மண்ணை போடுங்க என்று சொல்லிக்கிட்டு தலையை குனிந்து கொண்டே நின்றுருந்தால் என்ன ஆகும், அப்படி நின்று இருந்தால் அப்படியே குழியோட குழியாக மாறி அது போயிருக்கும். ஆனால் அந்த மண்ணையே வெற்றியின் படிக்கற்களாக அது மாற்றி அப்படியே மேலே மேலே வந்துட்டு இருந்துச்சு. அதுபோல் நாமும் நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோட நம்ம முன்னேற்றத்திலேயே முன்னேறிக்கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு நாள் நமக்கு வெற்றி நிச்சயம். இதான் பரிசுத்த வேதாமத்தில் நம்ம ஒரு வசனம் பார்க்குறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். என்ன வசனம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரலாம், எவ்வளோ தடைகள் நெருக்கங்கள், மனுஷங்க நமக்கு எகென்ஸ்டாக பேசுகிறவங்க அநேகர் இருக்கலாம்.
நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும்போது நமக்கு ஒரு புது பலன் ஆண்டவர் தராரு. நம்ம சட்டைகள் எடுத்து எழும்புகிற பலன், நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம உற்சாகமாக எல்லா தடைக்கற்கெல்லாம் படிக்கற்கெல்லாம் மாற்றி நம்ம வெற்றி உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். என்ன பிள்ளைங்களா, நம்ம கர்த்தருக்கு காத்திருந்து வேத வசனத்தில் உறுதியாக தரிச்சிருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறி ஜெயத்தை பெறுவோமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.